ரேவன் படத்துக்கான ஷூட்டிங் முடிச்சிட்டாங்க. கல்யாண் கே ஜெகன் டைரக்ஷன்ல அஜய் கார்த்தி அர்ச்சனா நடிக்கிறாங்க. மனு ரமேசன் மியூசிக் பண்றாரு. வடக்குப்பட்டி ராமசாமி படத்துக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிட்டு ட்ரெய்லர் பார்க்க நல்லா இருக்கு. ட்ரெய்லர் பார்க்கும்போது காமெடி லைட்டா ஒர்க் ஆகுற மாதிரி தெரியுது. படத்துல காமெடி நல்லா இருந்தா படம் கண்டிப்பா ஹிட் ஆகும். கார்த்திக் யோகி டைரக்ஷன்ல சந்தானா மேகா ஆகாஷ் நடிக்கிறாங்க. ஷான் ரோல்டன் மியூசிக் பண்றாரு. February 2 படம் ரிலீஸ் ஆகும். கீர்த்தி சுரேஷோட ரகுதாத்தா படத்துக்கான டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த டீசர் பார்க்க நல்லாவும் இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கு. இந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் சொல்ல வந்த கண்டென்ட்டை கரெக்டா சொல்லணும். ஸ்டோரி கொஞ்சம் மிஸ் ஆனா கூட படம் வேற ட்ராக்குக்கு மாறிடும். இவங்க படம் எப்படி எடுத்திருக்காங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். படத்துக்கான ரிலீஸ் அப்டேட்டும் சீக்கிரமே வரப்போகுது. ரத்னம் படத்தோட ஒரு சின்ன மேக்கிங் வீடியோ இப்ப ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்துல 5 நிமிஷத்துக்கு சிங்கிள் ஷாட் ஃபைட் ஒன்னு இருக்கு. அதை அனௌன்ஸ் பண்றதுக்கான மேக்கிங் வீடியோ இது. 5 நிமிஷத்துக்கு சிங்கிள் ஷாட் ஃபைட்னா ஒரு லென்த்தியான சிங்கிள் ஷாட் ஃபைட்டா இது இருக்க போகுது. ஹரி டைரக்ஷன் பண்ற இந்த படம் சம்மருக்கு ரிலீஸ் ஆக சான்ஸ் அதிகம். மணிகண்டனோட லவர் படம் February 9 ரிலீஸ் ஆக போகுது. இது அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. ஜிவி பிரகாஷோட கல்வன் படத்தோட சேட்டலைட் ரைட்ஸ் விஜய் டிவியும் ஓடிடி ரைட்ஸ் ஹாட் ஸ்டாரும் வாங்கியிருக்காங்க. இந்த வருஷம் பொங்கலுக்கு ஏகப்பட்ட மூவிஸ் ரிலீஸ் ஆச்சு. இந்த மூவிஸோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் இப்ப லைட்டா பார்ப்போம். மேரி கிறிஸ்மஸோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் 2.3 கோடி. இது அபிஷியலா சொன்ன ரிப்போர்ட். கேப்டன் மில்லரோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் 13 கோடி. அயலானோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் 7 கோடி. ஆபிரகாம் ஹோஸ்லரோட கலெக்ஷன் 10 கோடி. இது 2 டேஸ்க்கான கலெக்ஷன். இந்த படம் January 11 ரிலீஸ் ஆகிட்டு குண்டூர் காரமோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் 70 கோடி கிட்ட. கனுமானோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் 20 கோடி. மிஷன் சாப்டர் 1க்கு கலெக்ஷன் கிடைக்கல. நான் இனிமே தெரிஞ்ச ஸ்கிரீன்ல போடுறேன், இல்ல நாளைக்கு சொல்றேன். இப்போ நான் சொன்ன கலெக்ஷன்ல மேரி கிறிஸ்மஸ்க்கு மட்டும் தான் அபிஷியல் ரிப்போர்ட். மத்த மூவிஸோட கலெக்ஷன் எல்லாமே ட்ராக்கர்ஸ் கேட்டு வாங்கினது. எப்பவுமே ட்ராக்கர்ஸோட கலெக்ஷனுக்கும் ப்ரொடக்ஷனோட கலெக்ஷனுக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும். இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் மேரி கிறிஸ்மஸ் தவிர மத்த மூவிஸ் எதுக்குமே அபிஷியல் ரிப்போர்ட் வரல. இனிமே வந்தா ஸ்கிரீன்ல போடுறேன். இதுல குண்டூர்காரம் படத்தை தவிர மத்த மூவிஸ் எல்லாத்துக்குமே ரிவ்யூ ஓரளவுக்கு டீசெண்டா வந்திருக்கு. குண்டூர்காரம்க்கு தான் ரிவ்யூ ரொம்ப ஆவரேஜா வந்திருக்கு. சோ இந்த படத்தை தவிர மத்த மூவிஸ் எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு கலெக்ஷன் நம்ம நல்லாவே எதிர்பார்க்கலாம். லால் சலாமோட செகண்ட் சிங்கிள் January 15 ரிலீஸ் ஆக போகுது. பிரபாஸோட அடுத்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் January 15 காலையில 7:08 ரிலீஸ் ஆக போகுது. கல்கி படம் May 9 ரிலீஸ் ஆகும்னு அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. நாக அஸ்வின் டைரக்ஷன்ல பிரபாஸ், கமலஹாசன், அமிதாப் பச்சன், தீபிகா படுகோனே, திஷா பட்டானி நடிக்கிறாங்க. சந்தோஷ் நாராயணன் மியூசிக் பண்றாரு. கமலஹாசனோட 237வது படத்தை ஸ்டண்ட் மாஸ்டர் சன்பரிவ டைரக்ஷன் பண்ண போறதை அனௌன்ஸ் பண்ணி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் படமா தான் இருக்க போகுது. தி கோட் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல நிறைய ஃபேன்ஸ் கூடினாங்க. அதை ஒரு வீடியோவை ரெடி பண்ணி ப்ரொடக்ஷன் இப்ப விட்டுருக்காங்க. தி கோட் ஷூட்டிங் டைரிஸ்னு வெங்கட் பிரபு ஹேஷ்டாக் போட்டிருக்காரு. சோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அடுத்து நம்ம எதிர்பார்க்கலாம் போல. கோட் மூவில எங்க விஜயோட ஃபேஸ்க்கு டிஏஜிங் பண்ணிருக்காங்க. ஆனா அவரோட பாடி எப்படி ஸ்லிம் ஆயிருக்குன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஃபேஸ மட்டும் அவங்க டிஏஜிங் பண்ணல, உடம்பையும் ஸ்கேன் பண்ணிருக்காங்க. அந்த வயசுக்கு ஏத்த மாதிரி உடம்பு கொஞ்சம் குறையும். ராஜமௌலி மாதிரி தமிழ் டைரக்டர்ஸ் எல்லாம் ஏன் நார்த் இந்தியால ப்ரமோஷன் பண்ண மாட்டாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது வரைக்கும் பெருசா பண்ணல, ஆனா இனிமே பெருசா பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கிறேன். லாஸ்டா கூட விக்ரமுக்கு பெருசா ப்ரமோஷன் பண்ணாங்க, பொன்னியின் செல்வனுக்கு பண்ணாங்க. அதே மாதிரி அடுத்து வரப்போற தமிழ் பேன் இந்தியன் மூவிஸ்க்கும் பெருசா ப்ரமோஷன் பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கிறேன். மகேஷ் பாபு நடிக்கிற படத்துல எல்லாம் அவருக்கு எக்ஸ்பிரஷனே வரலன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப ரீசெண்டா வந்த குண்டூர்காரம் ட்ரெய்லர் பார்க்கும்போது அவர் நல்லா தான் நடிச்சிருக்காருன்னு தோணுது. இதுல என்னோட ஒப்பீனியன் ஒருத்தர் கேட்டிருக்காரு. ட்ரெய்லர் பார்க்கும்போது நல்லா தான் பண்ணிருக்காரு. ஆனா ஆடியன்ஸ் எதை சொல்றாங்கன்னா, ஃபுல் படம் பார்க்கும்போது ஒரு சில சீன்ஸ்க்கு மகேஷ் பாபு எக்ஸ்பிரஷன் கொடுக்காம ஒரு சில இடம் பிளாட்டாவே இருப்பாரு. அதை தான் ஆடியன்ஸ் மீட் பண்றாங்க. பழைய மூவிஸ் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஆடியன்ஸ் குறை சொல்றதே பழைய மூவிஸ் தான். கார்த்தி 26, 27 அப்டேட் எப்போ வரும், ஷூட்டிங் எப்படி போயிட்டு இருக்குன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எப்படி இந்த மாசம் முடியறதுக்குள்ள ஏதாச்சும் ஒரு அப்டேட் ஏதாவது வரும் நான் எதிர்பார்க்கிறேன். ஷூட்டிங் பொறுத்த வரைக்கும் கார்த்தி 26க்கு ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. 27க்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. தமிழ் படம் 3 வருமானம் ஒருத்தர் கேட்டிருக்காரு. வருங்கிற மாதிரி தான் மிர்ச்சி சிவா சொல்லியிருக்காரு. ஹரியோட அடுத்த படம் என்ன, தளபதி 69 டைரக்டர் யாருன்னு நிறைய டைம் நான் சொல்லிட்டேன். ஆனா புதுசா வரவங்க கேக்குறீங்க. ஹரியோட அடுத்த படம் ரத்னம். தளபதி 69 படம் பத்தி இப்போதைக்கு எந்த அப்டேட்டும் இல்ல. வந்தா கண்டிப்பா நான் சொல்றேன். கிரிஷ் 4 வருமானம் ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா வரும். வார் 2க்கு அப்புறம் இதுக்கான ஷூட்டிங் ஆரம்பிக்க போறதா சொன்னாங்க. கேப்டனோட டெத்துக்கு அஜித் அவரோட இரங்கலை தெரிவிச்சிட்டாரான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது வரைக்கும் தெரிவிக்கல. ஆப் சிஏ வெப் சீரிஸ் தமிழ் டப்ல இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் தேடி பார்த்த வரைக்கும் இல்ல. மங்காத்தா சுறா மூவிக்கான பட்ஜெட் கலெக்ஷன்லாம் ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஸ்கிரீன்ல போடுறேன். மாயாண்டி குடும்பத்தார் 2ல பார்ட் 1ல நடிச்ச ஸ்டார் காஸ்ட் நடிக்க போறதா சொல்றாங்க. அப்போ சீமா நடிப்பாரான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது எனக்குமே டவுட்டா தான் இருக்கு. அவரு சினிமாவை திட்ட ஆரம்பிச்சிட்டாரு, அதனால அவர் நடிப்பாராங்கிறது டவுட் தான். ஒரு சில ஆக்டர்ஸ் அரசியலுக்கு போய் நடிக்கிறாங்க, அப்ப தளபதி நடிப்பாரு தானே ஒருத்தர் கேட்டிருக்காரு. நடிக்க முடியும், ஆனா நடிக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தளபதி அரசியலுக்கு போயிட்டாருன்னா தளபதியை பத்தி நெகட்டிவா பேச ஒரு சில விஷயம் தேவைப்படும். அந்த சமயத்துல இவர் நடிச்சாருன்னா அவர் நடிக்கிறதே நெகட்டிவா சொல்லுவாங்க. அரசியலுக்கு வந்துட்டு நடிக்கவும் செய்யறாருன்னு. சோ அதனால அவர் நடிக்க மாட்டாருன்னு எனக்கு தோணுது. ஒருத்தர் எல்லா மூவிஸ்க்கான பட்ஜெட்டும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. நான் சொல்லாத மூவிஸா இருந்தா பரவாயில்ல, ஆனா சொன்ன மூவிஸே திரும்ப திரும்ப கேட்கிறாரு. கோட் படத்துக்கான பட்ஜெட் கேட்டிருக்காரு. அப்ராக்சிமேட்டா 300 கோடி கிட்ட இருக்கும். அக்யூரேட்டா தெரிஞ்சா சொல்றேன். கடுவைத்தி முறுக்குன்னு காதர் பாஷா என்ற முத்துராமலிங்கம் கிட்ட பிளாப் ஆன ஒருத்தர் கேட்டிருக்காரு. 2 படமும் பிளாப்.
கோட் மூவி ஜூன் 13 ரிலீஸ் ஆகும்னு சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இத பத்தி நானே ரீசெண்டா பேசினேன். ரிலீஸ் டேட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஆனா இந்த டேட்ல வர சான்ஸ் அதிகம். டாடா குட் நைட் மூவிக்கான கலெக்ஷன் சலார் ஓடிடியா ஒருத்தர் கேட்டிருக்காரு. டாடா குட் நைட்டுக்கு கலெக்ஷன் ட்ராக் பண்ணல. ஆனா 2 மூவிஸும் ஹிட். சலார் ஓடிடில வர எப்படி அடுத்த மாசம் ஆயிடும். ஏன்னா இது 8 வார அக்ரிமெண்ட்டுக்கு தான் போயிருக்கு. ஒருத்தர் அவர் மூவிக்கு என்ன ஸ்டோரியை சொல்லி இதுக்கு ஒரு நல்ல டைட்டில் கேட்டிருக்காரு. நான் கண்டிப்பா சீக்கிரமே சொல்றேன். நார்மலான டைட்டில் நிறைய ஞாபகம் வருது. ஆனா அதெல்லாம் எனக்கே பிடிக்கல. நான் கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ணி பாக்குறேன். ஒருத்தர் ஒரு மூவிக்கான ஸ்டோரி சொல்லி இது நல்லா இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த கதை நான் படிக்கும் போது கைதி படம் எனக்கு ஞாபகம் வருது. சோ நீங்க படம் எடுக்கிற வாய்ப்பு கிடைச்சு படம் எடுக்கும் போது அதோட சாயல் வராம பாத்துக்கங்க. இது குறையில ஒரு சின்ன அட்வைஸா எடுத்துக்கலாம். ஒருத்தர் இந்த கேம்ல சினிமா கொஸ்டின் வேணா எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட கொஸ்டின் கேளுங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் சினிமா தான் நண்பா பேசணும். சோ நான் இதான் கேட்கணும். நேத்து நான் ரிவ்யூ மட்டும் தான் போட்டேன். அப்டேட்டுக்கான வீடியோ போடல. முந்தா நாள் போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேமை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். ஆன்சர் தூள். நிறைய பேர் கண்டுபிடிக்கல. கொஞ்சம் பேர் தான் கண்டுபிடிச்சிங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. இன்னைக்கு வேற ஒரு கேம் ட்ரை பண்ண போறோம். இது நம்ம வியூவர் சொன்ன கேம் தான். ஹீரோவுக்கு சப்போர்ட்டிங் ரோல் பண்றவங்களோட பேரை சொல்லுவேன். அதை வச்சு நீங்க படத்து பேரை கண்டுபிடிக்கணும். சப்போர்ட்டிங் ரோலோட நேம் சொல்லணும். இது என்ன படம், யார் ஹீரோன்னு கண்டுபிடிங்க. இதுக்கு நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறீங்கிறத வச்சு நான் அடுத்தடுத்து கஷ்டமா கேட்பேன். ஆனா இதை ஈஸியா கண்டுபிடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.